அதே மாதிரி வீட்டு வசதி மின்சாரத்துறை எல்லாம் அடிக்கடி மின்தடை ஏற்படும் சொன்னால் அதுக்கு போதிய ஆட்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதோட புதிய மின் இணைப்பு கொடுப்பதற்கு தேவையான ஆட்கள் தேவை. 77 பொதுத்துறைகளிலும் சுமார் 1,00,000 பேர் சாலிப்பணிகள் இருக்கின்றன. அதை விரைவாக நிரப்பிட இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வுடைய எண்ணிக்கை சுமார் 5 முதல் 7%. அதாவது அரசு துறையில் 70,000 பேர் பணியில் ஓய்வுகின்றனர். அதே போல தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஓய்வு பெறுகின்றனர். ஒவ்வொரு வருஷமும் ஓய்வு பெறுகின்ற நிலை இருக்கின்றது. ஏற்கனவே எல்லா துறையிலும் சேர்ந்து 13,30,000 பேர் பணியிடம் காலியாக இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7% இன்றைக்கு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகின்ற போது இன்னும் காலி பணி அதிகமாகிறது. ஆகவே உடனடியாக அரசு தேவையினை கருதி காலி பணியில் நிரப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அரசின் நிதி அறிக்கையில் தேர்வாணைய அட்டவணை வெளியிட்டு அதன்படி காலி பணி நிரப்பப்படி தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்வாணையத்து மூலம் இத்தனை லட்சம் பேரை உடனடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு தேர்வு வச்சு இன்றி வச்சு எடுக்கிறதுலாம் கால அளவு பத்தாது. விரைந்து செயல்பட்டால் தான் இவ்வளவு காலி பணியும் நிரப்பப்படுகின்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அரசு போக்குவரத்து கழகங்க இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2019-2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது 14,500 புதிய பேருந்துகள் வாங்கி நாங்கள் இயக்கணும். இன்றைக்கு நிலை இன்றைக்கு பல பேருந்துகள் டயர் கலந்து போகும் பற்றியும் இடைவெளியை படுகாடு இருக்கின்றது. மற்றும் மழைக்காலத்தில் ஒழுகின்ற பேருந்து அதிகமாக இருக்கு. கடந்த காலத்தில் முந்தைய ஆட்சியில் அதனுடைய பயன்பாடுகள் பார்த்தீங்கன்னா அரசு விலை போக்குவரத்து கழகம் அதனுடைய ஆயுள் காலம் 3 வருஷம் தான். 7 லட்சம் கிலோமீட்டர் தான் அந்த பஸ்ஸை இயக்க முடியும். அதை 7 ஆண்டாக உயர்த்தினாங்க. பிறகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே முதல்ல சொன்னதே குக்கிராமங்கள் நகரத்தோடு இணைக்க வேண்டும். அதே மாதிரி நான் பயணம் செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றம் செய்ய வேண்டும் என்று அந்த சாதா பேருந்துகளே ஒரு பயணம் செய்த முதலமைச்சர்களை என உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்பதற்கு இனிமையாகத்தான் இருக்குது. நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் புதிதாக போக்குவரத்து அமைச்சர் இருக்கிறாரு. நானும் முதலமைச்சராக இருக்கிறேன். அதில் நிதி ஆதாரம் தேவை. நிதி ஆதாரம் இருந்தால் தான் ஏசி பஸ்ஸை அனுப்ப முடியும். 1000 பேர் தான் நிதி நீங்கள் மின்சார பேருந்து இயக்கம் சொல்லியிருக்கிறீங்க. குளிர்சாதன பேசுவது சொல்லுங்க. நான் குறிப்பிடுவது இப்போ இருக்கிற பேருந்துகள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியில் 14,000 பேர் வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சுமார் 7,000 புதிய பேருந்துகள் வாங்கினாங்க. ஆனால் பழைய பேருந்துகள் இன்னும் இயக்கப்பட்டு வருகின்றன. ஒரு பேருந்தினுடைய ஆயுள் காலம் அதிமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் இருந்தது. அதனுடைய பேருந்தினுடைய இயக்கின்ற தூரம் 7 லட்சம் கிலோமீட்டர். அதான் கடந்த கால ஆட்சியில் அது 3 ஆண்டுகள் இருந்து 7 ஆண்டாக உயர்த்தினாங்க.